இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடுறேன். அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது 26 தொகுதிக்கு. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அம்மாட்ட குடிச்ச தாய்ப்பால் உண்மையா இருந்தா, சத்தியமா இருந்தா, அதுதான் தில்லா இருந்தா, தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதனத்தை வேற இருக்கதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிறோம்னு பிரச்சாரத்தில் சொல்லியா? நீனு பிரச்சாரத்தில் சொல்லியா? சட்டசபையில் போய் சொல்ற? எம்எல்ஏ சொல்றான் முஸ்தபாங்கிற மதுரையில வெற்றி பெற்ற அயோக்கிய ராஸ்கல், நாங்க சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்க வந்திருக்கோம், எங்கள்கிட்ட பெரியார் இருக்காங்க அயோக்கிய பய, அவனையே நீ கண்டிக்கல. அப்ப நீ என்ன எல்லாருக்குமான முதலமைச்சர், இந்து மதத்துக்கு எதிரான முதலமைச்சர் பட்டவர்த்தனை சொல்லிட்டு செய்யா. இன்னும் உன்னுடைய முஸ்தபாவை நீ கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். மதுரை மக்களுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஒரு மண்ணு இல்லை. 300-350 பக்கம் ஆவணம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ்லேருந்து பேப்பர் எவிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக KN நேரு மீது FIR பதிவு செய்து வழக்கை விசாரிக்கும்படி உத்தரவிடுகிறேன்னு நீ ஆம்பளையா இருந்தா போடு. நீ போய் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேளு. நான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எல்லா கட்சிகளையும் இலவசம் கொடுத்ததால் நானும் இலவசத்தை அறிவிச்சிட்டேன். இலவச தர நான் தயாராக இருக்கேன். நீங்கள் சொன்ன இலவசத்தை தர, ஆனால் இலவசத்தை தரணும்னா நான் டாஸ்மார்க்கை நடத்தணும். அதன் மூலியமாக எனக்கு வருஷத்துக்கு 60,000 கோடி வருமானம் வந்தால் தான் இதை என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு டாஸ்மார்க் வேணுமா, இலவசம் வேணுமான்னு மக்கள்கிட்ட கேளு. மக்கள் டாஸ்மார்க் வேண்டாமாங்க, பூர்ண மதுவிலக்கை கொண்டு வா தமிழ்நாட்டில். பில் இருந்தா செய்யு. நீங்க சொல்ற வெள்ளை பேப்பரை காட்டினார் TRP ராஜா. அவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா? அந்நிய நேரடி முதலீடுக்காக நீங்க வெளிநாடு சுற்றுப்பயணம் போனீங்களே, அந்நிய முதலீடு இருக்கிறதுக்கு மாநாடு போட்டீங்களே, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எத்தனை பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு தான் அந்த லூசு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இன்னைக்கு மன்னார்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கமா. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னப்பா மோடி இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே மோடி இருக்கிறாரு பார்த்துப்பாரு, எல்லாமே ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை என்ன சார் இப்படி ஏறிடுச்சு? பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இந்த வார் துவங்கினதுமே ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ரெகுலராக வந்துகிட்டு இருந்த சிக்மெண்ட் வரல. எப்பயோ ஒன்று வந்துச்சு, ஈரான்கிட்ட பேசி வாங்கினோம். வாங்கினாலும் பெட்ரோல் கச்சா எண்ணெயோட விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உயர்ந்துக்கிட்டே போகுது. இன்றைக்கி $120 விற்கிது ஒரு பேரல் கச்சா எண்ணெய். நம்ம 80 ரூபா 70 ரூபா விற்றுட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம என்ன விலைக்கு விற்றோமோ அதே விலைக்கு $120 போனதுக்கப்புறம் விற்க முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு இந்திய பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபா பர் டே லாஸ் ஆகுது. 30 நாளைக்கு 30,000 கோடி ரூபா, வருஷத்துக்கு 3,60,000 கோடி ரூபா லாஸ் ஆகிடும். இந்த வார் எதிகாஸ்ட் ஒரு 40 நாள் 50 நாளில் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் ஃபுல்லாக இருந்துச்சு. ஜியோ பொலிட்டிக்கலாக இதுதான் நிதர்சனமாக இருந்துச்சு. இடையில பேச்சுவார்த்தை துவக்கப்பட்டது, வாரை நிப்பாட்டி வைக்கிறோன்னாங்க. இந்த நிகழ்வுகள் போனப்போ நார்மல் ஆகிடும்னு பார்த்தாக்கா அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் ஒரு பக்கம் இன்டைரக்டாக மிடில் ஈஸ்ட்டை அடிக்கிறாங்க. இப்படி மாறி மாறி அந்த வார் சீஸ்ஃபயரில் இருந்தாலும் கூட ஆனால் வார் நிற்கலை. எப்போ என்ன வேணாலும் நடக்குங்கிறாங்க. அமெரிக்கா போர்க்கப்பல்கள் ஒரு பக்கம் ஹார்மோஸை அடைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஈரான் அந்த வார ஹார்மோஸ் நீர்நிலையை அடைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த போட்டியில் இப்போ பெட்ரோல் வரத்து, கச்சா எண்ணெய் வரத்துங்கிறது இந்திய திருநாட்டிற்கு கம்மியாயிடுச்சு. ஏற்கனவே வந்துட்டு இருந்த அளவுக்கு வரலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி போகிறோம். அங்கே போய் வாங்குறப்ப டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் டபுள் ஆகுது. அதாவது ஈரான்லேருந்து கொண்டு வர்றதுக்கு நமக்கு 1000 ரூபா செலவான ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து கொண்டு வர்றதுக்கு 4000 ரூபா செலவாகுது, தூரம் ஜாஸ்திங்கிறதுனால. ஸோ இந்த இடர்பாடுகள் தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு அரசாங்கம் நம்பிச்சு அதற்கான சில முன்னெடுப்புகளையும் அரசாங்கம் செஞ்சிச்சு. அது நடக்கலைங்கிறப்ப இந்த இழப்புங்கிறது மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்திவிடும் என்ற காரணத்தினால சின்னதாக விலையேற்றிருக்கார்.
பெட்ரோலுடைய கச்சா எண்ணெய் $1 ஏறுனா நம்ம இந்தியாவில் 53 பைசா பெட்ரோல் விலையை ஏற்றி ஆகணும். இதுதான் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனால் $80 கிட்டத்தட்ட $120 ஆகிடுச்சு. $40 அதிகமாகிடுச்சு. $40 அதிகமாகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம 20-21 ரூபா விலையேற்றணும். ஆனால் மத்திய அரசாங்கம் அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணி 10% அளவுக்கு கம்மி பண்ணி அந்த விலையை இப்போ $3 ஏற்றிருக்கிறாங்க. இந்த விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாதது, நிலையானது அல்ல. ஆனால் தமிழக முதல்வர் மத்திய அரசாங்கத்திற்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்தி இருக்கு, இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாரு. நீ கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஜோசப் அவர்கள் உங்கள் வாட் வரியை குறைங்க. நீங்கள் தமிழகத்தின் மீது மிகச்சிறந்த பற்று கொண்டு இருக்கீங்கல்ல, தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் வாட் வரி விதிக்கிறீங்கல்ல, 18% மேலே விதிக்கிறீங்கல்ல, அந்த வாட் வரியை குறைச்சி 3.3 ரூபா 20 காசு குறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3 ரூபா 20 காசு பெட்ரோலுக்கும் 3 ரூபா 18 காசு டீசலுக்கும் விலை குறையிற அளவுக்கு டீசல் மீதும் பெட்ரோல் மீதும் விதிக்கக்கூடிய வாட் வரியை குறைங்க சார். ஆல்ரெடி 34 ரூபா தமிழக அரசு போடுது. அதில் குறை 4 ரூபா குறை, 5 ரூபா குறை. மக்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை பெட்ரோல் கொடுக்கறது, டீசல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு. விடிவு உன் கையில் இருக்குது. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான். நீ திமுகவின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாணவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்ட, மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்ட, அது தொடர்ச்சி. நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ மக்கள் நலத்திட்டம் பாதிக்கப்படக்கூடாது. நீ சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்ற டைம் கேட்டிருக்க, டயத்தையும் கொடுக்குறோம். ஒன்றை நாங்கள் கம்பல் பண்ணலை. டயத்தை முடிவு பண்ணி நீ செய், அதுக்கும் நாங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் கேட்டிருக்க, நாங்கள் பொருளாதாரத்தை ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் முடிவில் நாங்கள் நலத்திட்டங்களை செய்வோம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு 3 மாதம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. மகளிருக்கு 2500 ரூபா தரேன்னு சொன்னேன். அந்த 3 மாதம் டிவி சேர்த்து தருவியா? 1500 1000 கொடுக்க போகிறேன். 28 மாதம் கொடுக்கலங்கிறத நம்ம விமர்சனம். 28,000 பொதுமக்களை திமுகவும் ஸ்டாலினும் ஏமாத்திருக்காங்கிறதா திமுக ஆட்சிக்கு வரும்போது கஜானாவுல இருந்தது. திமுகவாலேயே நானும் செயல்படுவேன் என்று கூறினால் திமுக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். இல்ல, திமுக வரும்பொழுது கஜானாவுல பணம் இருந்தது. ஆனா இப்ப வரும்போது வந்து 10 லட்சம் கோடி வந்து கடனா இருக்கு. திமுக தலைமையில் பதவியேற்ற பிறகு அவங்க சொன்ன அதே வார்த்தை தான் ஜோசப் என்ன இருக்கு வெள்ளை அறிக்கையா கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு. பிடிஆர் பண்ணி வச்சிருந்தா வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு எந்த ஆட்சியில வெள்ளை அறிக்கை கொடுக்கல பொருளாதாரம் குறித்து? திமுக ஆட்சியில கொடுத்தாங்களே. பிடிஆர் பழனிவேல் உட்கார்ந்து கொடுத்தாரு. அவர்தான் பதவியிலேயே இல்லையா? அப்ப அவர் பதவியில இருந்தாருமா? அப்ப அவர் தான் நிதியமைச்சர். பேசாதீங்க. இல்ல சார், அவர் பதவியில இருக்கிறதும் இல்லாததும் வேற பிரச்சனைமா? அவரு என்று நிதியமைச்சராக இருந்தாரோ பழனிவேல் தியாகராஜன் என்று ஒரு நிமிஷம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்பொழுது நிதியமைச்சராக இருந்தாரோ அவர் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார். ஒரு பொதுமக்கள் தலையில இத்தனை லட்சம் ரூபாய் சொல்றத முடியுமா? அவசரப்படாதப்பா. ஏன் ஆவேசப்படுற? விஜய சொன்னா ஒரு நிமிஷம். அவர் வெள்ளை பேப்பர் காக்கினது வேற விஷயத்துக்கு. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரா? கொடுத்தாங்க. ஜெயலலிதா அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோங்கிறது புது விஷயம் கிடையாது. நிதிநிலை அறிக்கை கொடுத்து ஒவ்வொரு புது ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுதும் வெள்ளை அறிக்கை அந்தந்த ஆட்சியாளர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலையும் நடந்திருக்குது, ஸ்டாலின் ஆட்சியிலையும் நடந்திருக்குது, கருணாநிதி ஆட்சியிலையும் நடந்திருக்குது. இவரும் செய்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் சொல்கிற வெள்ளை பேப்பரை காட்டினார் டிஆர்பி ராஜா. அவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா? அந்நிய நேரடி முதலீடுக்காக நீங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போனீங்களே, அந்நிய முதலீடு இருக்கிறதுக்கு மாநாடு போட்டிங்களே, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எத்தனை பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு தான் அந்த லூசு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இன்னைக்கு மன்னார்களில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது வேற, இது வேற. நீ வெள்ளை அறிக்கை கொடு, பொருளாதாரத்தை ஆய்வு பண்ணு, பொருளாதார முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ செஞ்ச நலத்திட்டங்களெல்லாம் அறிவி செயல்படுத்து. ஆனால் அந்த டியூவை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? இல்லை திமுக காரனாட்ட ஏமாற்ற போறியா? மக்கள்கிட்ட சொல்லு. நான் 4 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், இல்லை நான் 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன். 6 மாதத்துக்கும் நான் பதவியேற்ற அன்னையிலேருந்து உள்ள டிவியும் சேர்த்து தர்றேன். 2500 ரூபா மகளிருக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் பழைய ஆட்சி கொடுத்துருந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன். 6 மாதம் வர்றப்ப இந்த 6 மாதத்துக்கான பேலன்ஸு அதை நான் சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லு. வாட்டு வரியை குறை, பெட்ரோல் டீசல் மீது உள்ள வாட்டு வரியை குறை. 750 ஜெயலலிதா அம்மா 500 கடையை மூடினாங்க.
ஸ்டாலின் வந்து 500 கடையை மூடினார், நீ வந்து 750 கடையை மூடியிருக்க. மொத்தமே தமிழ்நாட்டுக்கு 750 கடை போதுமே. 750 கடையை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதி தானே இருக்குது, 38 மாவட்டம் தானே இருக்குது, 600 சொச்சம் பேரூராட்சி தான், ஒன்றியம் தானே இருக்குது. 750 கடையை வச்சு மிச்சத்தெல்லாம் மூடு. நீ போய் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேளு. நான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எல்லா கட்சிகளையும் இலவசம் கொடுத்ததால் நானும் இலவசத்தை அறிவிச்சிட்டேன். இலவச தர நான் தயாராக இருக்கேன், நீங்கள் சொன்ன இலவசத்தை தர. ஆனால் இலவசத்தை தரணும்னா நான் டாஸ்மார்க்கை நடத்தணும், அதன் மூலியமாக எனக்கு வருஷத்துக்கு 60,000 கோடி வருமானம் வந்தால் தான் இதை நான் என்னால் செய்ய முடியும். உங்களுக்கு டாஸ்மார்க் வேணுமா, இலவசம் வேணுமான்னு மக்கள்கிட்ட கேளு. மக்கள் டாஸ்மார்க் வேண்டாமாங்க, பூர்ண மதுவிலக்கை கொண்டு வா தமிழ்நாட்டில். தில்லு இருந்தால் செய்யு. உடனே ஆட்சியேற்ற 4ஆம் நாள் பிரதமருக்கு கடிதம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிங்க, தேர்தலுக்கு அப்புறம் ஏற்றிட்டீங்க, நீ குறைய, உன் கையில் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 30% வாட் வரி விதிக்கிறீங்கள பெட்ரோல் டீசல் மேலே, அதை குறைச்சிட்டு கேள, அதை குறைச்சிட்டு நீ சொல்லு. 10% வரியை நான் குறைக்கிறேன். மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்கா எக்ஸைஸ் டியூட்டி 10%, கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கான எக்ஸைஸ் டியூட்டியை 10% குறைச்சிட்டு அதுவும் தாங்க முடியாமல் விலையேற்றுறாங்க. நீ செய்யி, நீ தான் தேவதூதனாச்ச, செய்யி. அவர் தான் தேவதூதன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு சார். அவர் சொல்றாரு பேச்சுக்கு, ஆனா தன்னை தேவதூதன் நினைச்சிட்டு இருக்காரு. அவருடைய ரசிகர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. லஞ்சம் வாங்கினா அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்களோட சொத்துல 50% வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய மொத்த சொத்துமே வந்து ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கணும், குழந்தைகள் நல்லா காப்பதற்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாராவது லஞ்சம் வாங்கினது வந்து ப்ரூஃபாக நிரூபித்தா 1 லட்ச ரூபா வந்து சன்மானம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நேரு மேலே கேஸை போடியா. அரசியல்வாதி லஞ்சம் வாங்கினா, போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கினா நீ பணத்தை கொடுத்துடணும், அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினா நீ வந்து பணத்தை கொடுத்துடணும். அரசியல்வாதி லஞ்சம் வாங்கினா நாளைக்கு டாஸ்மாக் துறை அமைச்சர் ஆதவர்ஜின் வருவார், அவர் லஞ்சம் வாங்குவார், அவர் மேலே என்ன நடவடிக்கை பண்ணினே அதை சொல்லு. நேரு மேலே கேஸை போடு, எஃப்ஐஆர் போடு. நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டு இந்த வார்த்தையை சொல்லு. தில்லு இருந்தா முதல்வர் ஜோசப் அவர்கள் தில்லான ஆம்பளையாக இருந்தால், நேர்மையான மனிதனாக இருந்தால், இந்த தமிழக மக்களுக்கு நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன் என்ற உறுதிமொழி கொடுத்த முதலமைச்சராக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் அந்த மனிதன் இன்னைக்குள்ள நேரு மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிஜிபிக்கு உத்தரவிட சொல்லுங்க. டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, 2 தடவை லெட்டர் எழுதியிருக்காங்க. கோர்ட்டு காரி துப்பி இருக்கு. ஆட்சிக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள நீ என்னென்ன செஞ்சிருக்கிற? பிரதமரை கண்டிச்சு லெட்டர் எழுதுற, லஞ்சம் வாங்கினா உன் சொத்தெல்லாம் பிடிங்கி நான் ட்ரஸ்ட்டில் போட்டுருவாங்கிற, சோபாவை கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குற. 1 வாரத்தில் இவ்வளவும் பண்ணுறீல்ல. 1 வாரத்தில் நேரு மேலே மட்டும் எஃப்ஐஆர் போட முடியாதவனால ஆவணம் கொடுத்துருக்காங்கல்ல, 300-350 பக்கம் ஆவணம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ்லேருந்து பேப்பர் எவிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக KN நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து வழக்கை விசாரிக்கும்படி உத்தரவிடுகிறேன்னு நீ ஆம்பளையாக இருந்தால் போடு. இப்போ திங்கட்கிழமை அமைச்சரவை, அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு துறையை வந்து பிரித்து கொடுக்க போகிறாரு தமிழக முதல்வர் அவர்கள். அப்போது அந்த டைமில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் see. எனக்கு தெரிஞ்சு திமுகவோட 2.0 தான் இந்த ஆட்சி இருக்கும். திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவாது. நான் நேர்மையா ஆட்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இல்ல. ஸ்டாலின் ஆட்சிக்கு, இந்த ஆட்சிக்கு ஆயில் இல்ல, இந்த கட்சிக்கும் ஆயில் இல்லைன்னு சொல்றாரு. இது ஸ்டாலின் ஆட்சியின் 2.0. ஸ்டாலின் நினைக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்சி இருக்கும். ஸ்டாலின் இந்த ஆட்சி என்னைக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆட்சி கவுந்துரும். அப்போ திருச்சி எலெக்ஷன் வரைக்கும் சீக்கிரமா இந்த 25 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் தாவேக்காவை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து காலி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த தடவை தாவேக்கா ஜெயிச்சு வெற்றி பெற்றது சொந்த செல்வாக்குலையோ மக்கள் செல்வாக்குலையோ இல்லை. அவருடைய ஓட்டு சதவீதம் 12% தான். திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் ஒன்றை காலை வாரி கொண்டு இவருக்கு வாக்களித்தன. அதிமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றை காலை வாரி கொண்டு இவருக்கு வாக்களித்தன. அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ள 10% இவருக்கு ஓட்டு வாக்களித்தார்கள். இப்படி தான் அவருக்கு ஓட்டு சதவீதம் கூடிச்சு. டிஜிட்டல் மீடியாவை வச்சு, டிஜிட்டல் ஆன்லைன் மீடியாவை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணி, ஸ்கேம் மூலியமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அந்த ஸ்கேமை அவரே பதவியேற்றுகளை ஒத்துக்கிட்டு, குட்டீஸ்
வணக்கம், உங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியம்னு சொல்லிட்டாரு. குட்டீஸ் எல்லாம் சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்காரு. என் பேத்தி 6 வயசு, நான் 15 நாள் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு வர்றேன், ஓட்டு கேட்க போகிறேன், தாத்தா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுது. புரியுதா? இது ஒவ்வொரு வீட்லேயும் நடந்திருக்கு, ஒவ்வொரு வீட்லேயும் நடந்திருக்கு. திமுக வந்து என்னது கருணாநிதி வேஷம், ஸ்டாலினோட வேஷம் போட்டு நடு ரோட்ல வந்து குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்க வச்சதுல அதெல்லாம் வந்து ஸ்கேம் இல்லை சார். திமுக செஞ்சதே நீ செஞ்சா, நீ எதுக்கு? அவரு தெருவா குழந்தைங்களை கூட்டிட்டு போலியே. நீ தெருவா குழந்தைகளை கூட்டு போல, அதுக்கு அடுத்த வருஷம் நீ செஞ்சிட்ட. நீ மிகப்பெரிய இன்டர்நெட் வார் நடத்தியிருக்க, எலெக்ஷனுடைய போக்கையே மாற்றிருக்கிற, தேர்தலுடைய ஒரு நார்மல் தன்மையே கெட்டு போயிடுச்சு. ஸ்கேம் நடந்திருக்குங்க. இது வித்தியாசமான பொலிட்டிக்கல் ஆன்லைன் ஸ்கேம். இந்த ஸ்கேமுக்கு ஒரு தடவை தான் வெற்றி கிடைக்கும், ஒரு தடவை தான் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது ஸ்கேம்னு மக்கள் புரிஞ்சிட்டான். நாளைக்கு அவன் பேத்தி போய் அவன்கிட்ட ஓட்டு போட சொன்னால் போட மாட்டான், நாளைக்கு அவன் பேரப்புள்ள வந்து ஓட்டு போட சொன்னால் போட மாட்டான், நாளைக்கு தான் பையன் வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் போட மாட்டான். ஏன்னா ஒரு தடவை பட்டுட்டான், பட்டு புத்தி வந்துடுச்சு, பண்ண மாட்டான். நீ நேர்மையானவன் தானே, நீ உண்மையானவன் தானே, நீ மதச்சார்பற்ற அரசு தான் நடத்துகிறங்கிற, எம்மதம்னு சொன்னில்ல. ஆனால் ஹிந்து சனாதன தர்மத்தை அழிப்பதற்காகவே நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம்னு சட்டசபையில் பேசுகிற எதிர்க்கட்சி தலைவர் அந்த அவை குறிப்பிலிருந்து நீ ஏன் நீக்கலை? உன் சபாநாயகர் சொல்லி ஏன் நீக்க சொல்ல? ஏன் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்த? உன் பதிலுரையில் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. நீனு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனில்ல, திருச்செந்தூர் கோயில் தான் ஏன் சனாதனம்? பொட்டு வச்சுட்டு வந்தில்ல, அதான் ஏன் சனாதனம்? கயிறு கட்டிட்டு வந்தில்ல, அதான் ஏன் சனாதனம்? அந்த சனாதனத்தை அழிக்கிறது தான் நாங்கள் கட்சி நடத்தின ஒருத்தன் பேச்சிருக்கான், அவனுக்கு கண்டனம் தெரிவித்து பதில் சொன்னியா? நீ என்ன மதச்சார்பற்ற ஆளு? நீ என்ன எம்மதமும் ஏன் மதங்கிற? நீ கிறிஸ்துவ மிஷனரி ஆளுன்னு நாங்கள் குற்றச்சாட்டுறோம். அதனால தான் அவ உதயநிதி பேசுறதுக்கு நீ கண்டனம் தெரிவிக்கல. நீ தில்லான ஆம்பளையா இருந்தால் நீ உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? இப்படி மாண்புமிகு உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் பேசியது தவறுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்ல? அப்போ இந்து மதத்தை எவன் என்ன பேசுறான்னு நீங்கள் வேடிக்கை பார்க்குற அதே அரசாங்கத்தை தான் நீங்கள் நடத்த போறீங்க. உன் சபாநாயகர் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு, சபாநாயகர் இருக்கையில் உட்காந்துட்டு பைபிளை வாசிக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில், சட்டசபை வரலாற்றில் பைபிள் வாசிக்கப்பட்டதாக, பகவத்கீதை வாசிக்கப்பட்டதாக, குர்ஆன் வாசிக்கப்பட்டதாக ஏதாவது சான்று இருக்கா? நீ மத போதகராக இருந்து, அரசியல்வாதியாக இருந்து, நீ எம்எல்ஏவை ஜெயிச்சு சபாநாயகராக இருக்கலாம். அதனால் சபாநாயகர் இருக்கை நீ கிறிஸ்துவ மிஷனரியின் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு மதம் பரப்பும் வேலையை நீ செய்யக்கூடாது. ஓ சபாநாயகர் செய்கிறான், கண்டிச்சியா? கேள்வி கேட்டியா? நீ என்ன தூய சக்தி? நீ அழுக்கு அரசியல்வாதி. உன் முகத்தரை கிழிக்கப்படும். உன் ஜோசியர், எல்லாருக்கும் ஜோசியம் வருமா? எனக்கும் ஜோசியர் இருக்கார். ஒரு ஜோதிடரை நியமிச்ச விட்டாங்களா? நீ போட்ட முதல் உத்தரவே அதுதான். நீ ஆட்சி கட்டிலுக்கு ஏறி போட்ட முதல் உத்தரவு ஆபிசா நான் ஸ்பெஷல் டியூட்டின்னு உன் ஜோதிடரை நியமித்த. அதை நீடித்து நிலைத்திருக்க வைக்க உன்னால் முடியவில்லை. உன் கழுத்தை நெருக்கினார்கள் உனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். வாபஸ் வாங்கிட்ட. நான் ஜோதிடரை பற்றி விமர்சனம் இல்லை, ஜோதிடம் உண்மை. அது ஒரு சயின்ஸ், அது ஒரு ஹிஸ்ட்ரி, அது ஒரு கணிதம். 100% ஜோதிடம் உண்மை. ஆனால் ஜோதிடத்தை பொய்யாக, ஜோதிடத்தை புரிந்து கொள்ளாமல், ஜோதிட கணக்கை தெரியாமல் போலி ஜோதிடர்கள் இருக்கலாம், போலி டாக்டர்கள் இருக்கிறது போல போலி ஜோதிடர்கள் இருக்கலாம். ஆனால் ஜோதிடம் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை உன்னால் நிலைத்திருக்க வைக்க முடிஞ்சுதா? அழுத்தத்தின் காரணமாக நீ வாபஸ் வாங்கினில்ல. அதே அழுத்தம் சனாதனத்தை குறித்து நீ ஏன் செய்யலை? அதே அழுத்தம் சனாதனத்தை குறித்து பேசிய உதயநிதியை குறித்து நீ ஏன் குரல் எழுப்பலை? எம்எல்ஏ சொல்கிறான், முஸ்தபாங்கிற மதுரையில் வெற்றி பெற்ற அயோக்கிய ராஸ்கல், நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்கள்கிட்ட பெரியார் இருக்காங்கிறான் அயோக்கிய பய, அவனையே நீ கண்டிக்கல. அப்போ நீ என்ன எல்லாருக்குமான முதலமைச்சர்? இந்து மதத்துக்கு எதிரான முதலமைச்சர் பட்டவர்த்தனை சொல்லிட்டு செய்யா. இன்னும் உன்னுடைய முஸ்தபாவை நீ கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும். மதுரை மக்களுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, ஒரு மண்ணு இல்லை. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடந்த பிறகு எப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு கேட்டவனுக்கு எம்பி ஆக்கி வச்சிருக்காங்க மதுரை மக்கள். நான் சனாதனத்தை அடுக்க தான் நாங்களும் வந்திருக்கேன்னு சொல்றவனை எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கிறாங்க. திரு முஸ்தபா அவர்களை நான் இஸ்லாமியனாக எதிர்க்கவில்லை, அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கிறேன். அவனுக்கு ஆம்பளை இருந்தா, தில்லு இருந்தா உன் முதலமைச்சர் விஜய் வார்த்தையை சொல்ல சொல்லு. முஸ்தபா, உனக்கு எச்சரிக்கை விடுகிறேன்,
உன்னது கட்சி தலைமையிடம் போய் சட்டசபையில் நீங்களும் சொல்லுங்க சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கன்னு உன்னை ஆம்பளையா இருந்தா முஸ்தபா நீ சொல்லுடா. முதலமைச்சர் சொல்ல சொல்றாத. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சவால் விடுறேன். அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுது 26 தொகுதிக்கு. அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அம்மாட்ட குடிச்ச தாய்ப்பால் உண்மையா இருந்தா, சத்தியமா இருந்தா, அதுதான் தில்லா இருந்தா, தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதனத்தை வேற இருக்கதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிறோம்னு பிரச்சாரத்தில் சொல்லியா? நீனு பிரச்சாரத்தில் சொல்லியா? சட்டசபையில் போய் சொல்ற சனாதனவாதிகள்னா இழிச்சவாயர்கள், இந்துக்கள்னா இழிச்சவாயர்கள், அவங்களை தூக்கி போட்டு மிதிக்கலான்னு பார்க்குறாங்களா? அதற்கு முதலமைச்சர் ஜோசப் துணை போவாரா? ஒரு கண்டனத்தில் பதிலுரையில் ஒரு இப்படி எதிர்கட்சி தலைவர் சொன்னது கண்டனத்துக்குரிய கண்டனம் தெரிவிக்க உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய துப்பு கட்ட முதலமைச்சர் தான் ஜோசப். அப்படிதானே பார்க்கணும். எல்லா பேருக்கும் இலக்கணமா போயிடுச்சு இந்து மதத்தை பார்த்தா. எல்லா பேருக்கும் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நாங்க தான் நிற்கணும், பழனியில் பிரச்சனை நாங்க தான் நிற்கணும், திருச்செந்தூர்ல பிரச்சனை நாங்க தான் நிற்கணும், சென்னிமலையில் பிரச்சனை நாங்க தான் நிற்கணும். ஆனா அந்த மானகட்ட வெக்கங்கட்ட ரோசங்கட்ட உப்பு போட்டு சோர்த்திக்காத இந்துக்கள் எங்களை புறக்கணிப்பாங்க, நடுநிலை பேசுவாங்க. இதெல்லாம் நடுநிலை நக்கிகளா? பாருங்கடா, நீங்க மட்டும் தான் நடுநிலை பேசுவீங்க. நீங்க மட்டும் தான் உங்க வியாபார ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்து போட்டோ, மக்கா மதீனா போட்டோ, பிள்ளையார் போட்டோ வைப்பீங்க. ஒரு இஸ்லாமியன் கடையிலையோ ஒரு கிறிஸ்துவன் கடையிலையோ இப்படி ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்களா? நடுநிலை நக்கித்தனமா பேசிக்கிட்டு நீங்க மாதத்தை காட்டி கொடுத்து இந்த புனிதத்தை கெடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாக்களித்துக் கொண்டு இந்த மாநிலத்தையும் இங்க இருக்கிற ஜியோகிராபியையும் இங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய செயல்களை தான் இந்துக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இவர்களுக்கு அறிவில்லை. ஒருத்தர் சனாதனத்தை அழிப்பங்கிறான், அதுக்காக கட்சி நடத்துவங்கிறான். முதலமைச்சர் வாயமூடி மௌனியாக இருக்கிறார். முதலமைச்சர் கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் நாங்களும் சனாதனத்தை அழிக்க தான் வந்திருக்கோம், எங்கள்கிட்ட பெரியார் இருக்காரு. பெரியார் என்ன புடுங்கினாரு? ஈவே ராமசாமி சனாதனத்துக்கு என்ன கிழிச்சாரு? என்னத்தை கிழிச்சாரு? ஒன்னும் கிழிக்கல. இன்னைக்கு கல்லழகர் ஆத்திரை இறங்குறப்ப 10 லட்சம் பேர் வரான். அடுத்த 2 வருஷத்துல மகாமகம் வரப்போகுது, 100 கோடி பேர் வரப்போறான். சின்ன சின்ன கோயில் விழாக்கள்லாம் கூட்டம் நிரம்பி வலியுது. சனாதனத்தை அழிச்சு கிழிச்சிட்டார் ஈவே ராமசாமி. உன் கூட இருந்த நீ சனாதனத்தை நொட்டி பிடிவா? நீ உங்க கட்சிக்கு கூட இருக்காரு கொள்கை தலைவர் ஈவே ராமசாமி, நாங்க சனாதனத்தை அழிச்சிருவோம். ஈவே ராமசாமி என்னடா அழிச்சாரு சனாதனத்தை? எங்கடா அழிச்சாரு சனாதனத்தை? இவர் தூய ஆட்சி கொடுத்துருவாரா? இவர் நேர்மையான ஆட்சி கொடுத்துருவாரா? ஊழலை ஒழிப்புன்னு சொல்றீங்கள, அரசியல் ஊழல் மேல கட்டாயப்படுத்துறீங்கள, போலீஸ்காரங்களை கட்டாயப்படுத்தல, அமைச்சர்கள் ஊழல் செஞ்சா என்ன செய்வேன்னு சொன்னியா? முன்னாள் அமைச்சர் மேல ஊழல் வழக்கு பதிய சொல்லி கடிதம் வந்ததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த? மிஸ்டர் முதலமைச்சர் ஜோசப் அவர்களே, தயவு செய்து இதுவரைக்கும் நடந்ததை விடுங்க. இதுக்கு மேலனாச்சு எல்லா மதத்தின் நம்பிக்கைகளையும் மதிக்க கத்துங்க. நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுனால உங்களை இந்து மதவாதி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க கையில் சேப்பு கயிறு கட்டுறதுனால உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க நெத்தியில பொட்டு வச்சுட்டு வர்றதுனால நீங்களை ஏமாத்திர முடியாது. முட்டா ஜனங்க வேணா ஏமாறலாம், சினிமா மோகத்தில் அடிமையாகி போயிட்டு இருக்கிற சினிமா அடிமை கூட்டங்கள் வேணா ஏமாந்து போகலாம். ஆனால் இதற்கெல்லாம் பதில் இருக்கு. இதே நிலைதான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் எடுத்தார். இன்று எதிர்க்கட்சி தயாராக முடியாத அளவுக்கு வீட்டில் உட்கார்ந்திருக்கார். நீங்களும் அதே நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. நான் என் நிறைய நண்பர்களிடம் சொல்வது, இன்னும் 20 ஆண்டுகள் தமிழக அரசியல் விஜயை சுற்றி தான் இயங்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் அது உண்மை என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் அனைத்து மதத்தினரும் சமமாக நடத்த வேண்டும். ஒரு விலையேற்றம் நடப்பதென்றால் அதனுடைய காரண காரியங்களை அலசி ஆராய்ந்து அதன் பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். உன் கையில் ஆயுதம் இருக்கு. நீ நினைச்சா பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா குறைக்க முடியும். வாட்டு வரியை குறை, பிரச்சனை சரியானது வாட்டு வரியை ஏற்றிக்க. அறிவில்லை, புத்தி இல்லை, சோறு தானே இங்கே வெப்பு போட்டு. இது என்ன இந்தியாவில் கிடைக்கிற பொருள் மேலே வரி போட்டு வச்சிருக்கோம்? இந்தியாவிலேயே எத்தனால வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விற்கிற சரக்கு மேலே 80% வரி போட்டு வச்சிருக்கீங்க. 80% வரி. குடிகாரன்லாம் யாரு? கோமானா. அவன் ஃபாரின் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான், கோடீஸ்வரனா. நீங்கள் நக்கரை விஷயத்தை வச்சு நீங்கள் போதை ஓடி வச்சுருக்கீங்க. ஆனால் ஏழைப்பாளைங்க, விவசாய கூலி, கட்டட வேலைக்கு போகிற கூலி வேலை செய்கிறவன் தான் டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு வாங்கி குடிக்கிறாங்க. உடல் களைப்பு போகணுங்கிறதுக்காக. அந்த மனிதன் குடிக்கிற சரக்கில் 80% வரி போட்டு வச்சுருக்கீங்க.
ஆனால் உலகளாவிய பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கான விளையத்தினா பப்னு குதிக்கிறீங்க. புத்தியோட செயல்படுங்கள் முதல்வர் ஜோசப் அவர்களே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.